வீடியோஸ் யார் பார்த்தாலும், எத்தனை பேர் பார்த்தாலும், நீங்க பிடிச்சு பார்க்குறீங்களோ, பிடிக்காம பார்க்குறீங்களோ, தெரியாம பார்க்குறீங்களோ, என்னமோ ஒண்ணு பார்க்குறீங்கல்ல, லைக்க மட்டும் போட்டு போங்க. வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இல்லுமினாட்டி குரூப்ல சேர்றவங்க ப்ரோ இது இல்லுமினாட்டினா காலாவதி ஆயிடுச்சு ப்ரோ. சரி ஓகேங்க. இந்த அஜெண்டா குரூப்ஸ் இருக்குல்ல, இந்த அஜெண்டா குரூப்ஸ்குள்ள சேர்றவங்க என்ன மாரி சேர்றாங்க? எப்படி சேர்றாங்க? அப்படின்றதெல்லாம் பார்க்க போறதில்ல. அப்ப என்னதான் ப்ரோ பேச போறோம் அப்டின்னா, இந்த இல்லுமினாட்டி, இந்த சீக்ரெட் சொசைட்டி, ரகசிய கும்பல், இந்த எல்லா கும்பலுக்குள்ளயும் நீங்க ஸ்கல் அண்ட் போன்ஸ் என்னென்னமோ பேர் வச்சுக்கோங்க. இந்த கும்பலுக்குள்ள சேர்றவனுங்க, அவனுங்களுக்கு கீழ அஜெண்டாக்கு கீழ வேலை பார்க்குறவனுங்க என்ன பண்றானுங்க அப்டின்னா, ஒரு சில விஷயங்கள அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் த வேர்ட் சாக்ரிஃபைஸ் பண்றோம்னு சொல்லி ஒரு விஷயம் செய்வானுங்க. அது செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ராணி விட மாட்டா. அப்படி செஞ்சா உங்களை வளர்த்து விடுற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா வளர்ந்தும் இருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. இப்போ ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா, சார் இங்க நமிதா ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, நயன்தாரா ட்ரெஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் காட்டுவாங்க. அதே மாதிரி இங்க பாத்துக்கோங்க, இந்த விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த இவரை பாத்தீங்களா, இவர் இப்படி செஞ்சாரு, அதனால அப்படி இவ்வளவு வளர்ந்தாரு. அவரை பாத்தீங்களா, அந்த பிசினஸ்ல இப்படி வளர்ந்தாரு, அதனால என்ன பண்ணாருன்னா இதை பண்ணாரு அப்படின்னு ஒரு டைம் டேபிள் மாதிரி காட்டுவான். கண் எதிர இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைஞ்ச ஆட்களை காட்டுவான். நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ ஓகே ஓகே, நமக்கு காசு பணம் நம்ம இப்படி குண்டி ஒரு பக்கம் தூக்கினா போதும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. சோ தூக்கிடும் ஒரு பக்கம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, ஆசை, பயம். இது 2 தான். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். மூளை எனும் இரட்டையர்கள் பத்தி இணையதள பொருள்கள் வீடியோ போட்டிருப்பாரு. அதை பார்த்துக்கோங்க. வீடியோ லிங்க் கீழே தரேன். இப்போ அந்த ஆசை, பயம்ன்ற விஷயத்த ஒண்ணு பயமுறுத்தி சேர்ப்பான். இப்ப ஆசையை காட்டி பயப்படும். ஆசையே போதும். இப்பெல்லாம் ஆசை தானே எல்லாம் மூழ்கி போய் கிடக்கு. ஸோ அந்த ஆசையை காட்டி சேர்த்துடுறாங்க. அதுக்காக ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அண்டர்லைன் த வேர்ட். சாக்ரிஃபைஸ் பண்ணி முடிச்சுருவானுங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணி முடிச்சோன்னே என்ன நடக்குது? வளர்ச்சி அடையுது. இது எப்படி நடக்குதுன்னா, என்ன நினைப்பான் தெரியுமா? இவன் என்னமா நம்ப வச்சிருக்கப்பட்ட இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ப வைக்கப்பட்டது என்னன்னா, இந்த சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணனால தான் அப்படி வளர்ந்தோம். கிடையவே கிடையாது. உடனே அப்படி ஏமாத்தி வச்சிருக்கான். இந்த சாக்ரிஃபைஸ் யாருக்குன்னா ராணிக்கு போகும். ஆனால் வளர்ச்சி யார் குடுக்குறான்னா, ராணி குடுக்கல. அதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஆட்கள் கட்டமைச்சிருக்காங்க. இல்ல ஒரு உலகம். இல்லுமினாட்டின்னு நீ சொல்றல்ல, கார்ப்பரேட் சொசைட்டி. அந்த கார்ப்பரேட் சொசைட்டி உன்ன அந்த அல்காரிதத்தை படி உன்னை வளர்த்து விட்டுட்டு இருக்கு. இப்ப நான் யூடியூப்ல இருக்கேன். இப்ப நான் அவன் கூட சேர்ந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக்ரிஃபைஸ்க்கு ஈக்குவலா என்ன என்னதான் பண்ணுவான்? வளர்த்து விடுவான். யூடியூப்ல இந்த அல்காரிதம் கொண்டு போகும். இந்த அல்காரிதம் எல்லாருமே என்னை பார்க்க வைக்கும். இந்த வீடியோஸ் ஃபீட்ல போய் நிக்க வைக்கும். என்னைய வளர்த்து விட்டுருவான். ஆனா என்ன நினைப்போம்? நம்ம என்ன நினைப்போம்? நான் என்ன நினைப்பேன்? ஓகே ஓகே, நம்ம இதை செஞ்சோம் நடந்துச்சு. கிடையவே கிடையாது. சாக்ரிஃபைஸ் நீ பண்ணாட்டியும் இந்த அல்காரிதம் மூலியமா உன்னை வளர்த்து விட முடியும். அந்த வளர்த்து விடுற டெக்னிக் அவன்கிட்ட இருக்கு. அவன் நாலு சாக்ரிஃபைஸ் நீ கொடுக்க வச்சுதான் அதை பண்ணுவேன்னு சொல்றதுக்கான காரணம், இந்த சாப்பாடு ராணிக்கு போகுது. அவ வலிமை அடைஞ்சிட்டு இருக்கா. இவனுங்க கீழே அவனுக்கு கீழே வேலை பார்க்கறதுனால இந்த அல்காரிதத்தை வச்சு நம்மள வளர்த்து விடுறாங்க. அப்போ மேட்டர் என்ன அப்படின்னா, இது ஒரு இல்யூஷன். நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுனால வளரல. உன்னை அதை செய்ய வச்சு, பாவம் செய்ய வச்சு அவன் கூட ஒரு கெடுக்குப்பிடி போடுறான். இப்படி ஒரு டீலிங் போட்டான்னா, நாளைக்கு நீ வெளியே போறதா இருந்தாலுமே இதை கோர்ட்டு கொடுத்து உனக்கு கேஸ் ஃபைல் பண்ணி மாட்டாங்க. இந்த மர்மத்தில் இவருக்கு தான் சம்பந்தம் இருக்குன்னு கோர்த்து விட்டுருவான். உள்ள போகும் போதே உன்னை தப்பு செய்ய வச்சுதான் உள்ள எழுப்பான். காரணம் என்ன அப்படின்னா, பிடிச்சிரும். அவனுக்கு என்னன்னா ஒரு அத்தாச்சி வேணும்ல. நாளைக்கு நீ அவனுக்கு லாயல்ட்டி இல்லைன்னா இதெல்லாம் காட்டி வந்திருக்கும்னு சொல்லி அத்தாச்சி. அப்படி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இங்க. உங்களுக்கே தெரியும், திடுப்புன்னு ஏதோ கேஸ்ல மாட்டணும் வச்சோன்னு சொல்லுவாங்க. தெரியும், அது எதுவுமே ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். திருப்பி நார்மல் ஆயிருவாங்க. இதெல்லாம் இப்படிதான் நடக்குது. ஆனா உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? சோ உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கனவுகளும் உன் பயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீ வளரணும்னு நினைச்சா ஏதோ ஒரு வழியில வளர்ந்துருக்கும். அப்படி வளர்ந்த கூட கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தாலும் தப்புதான். வளர்றதுக்காக இந்த மாதிரி வேலை பார்த்தாலும் தப்புதான். எங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண தெரியாம உட்காந்துருக்கோம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ பண்றதெல்லாம் வெறும் குப்பன்னு தெரியும். இதனால உன் ஜென்ரேஷனுக்கே நீ ஒரு சவக்குழி தோண்டிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் சொல்ற வீடியோஸ், இந்த வீடியோ வந்து சாதாரண நாட்கள் கிடையாது. ஏன்னா நீங்க இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது பெரிய பெரிய ஆட்கள். நாங்க தான் வளர்ந்துட்டோம். நாங்க லட்சங்கள்ல கோடிகள்ல சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் எனக்கு தூக்குது. நான் இந்த கார்ல போவேன், அந்த கார்ல போவேன், இந்த இடத்துக்கு போவேன், இந்த இடத்துக்கு போவேன், நானும் ஹாப்பியா வாழ்றேன் அப்படின்னு சொல்றேன்ல. இன்னைக்கு நீ ஹாப்பியா இருக்கலாம். எதிர்காலம் நாசமா போகுது. சோ தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. அதை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். சோ அதுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க கூட சேராத. அது உனக்கு ஒரு மிகப்பெரிய டேப்பா மாறும். மனித பலி இந்த பூமியில விழவே கூடாது. குறிப்பா இன்னமும் ஒரு படி முன்னாடி போய் சொல்றேன், மனிதனுடைய ரத்தம் இந்த பூமியில விழவே கூடாது. அப்படி விழுந்தா இது எதிரிக்கு பலமா மாறும். ஏன்னா இந்த கட்டமைப்பை உருவாக்குனதே எதிரிதான். யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம் எல்லாத்தையும் உருவாக்குனது அவன். இங்க நம்ம ட்ராப் பண்ணப்பட்டோம். அந்த ட்ராப்ல இருந்து நாம அப்சர்வ் ஆகி நாம வேற லெவல்ல வளர்ந்து ஒட்டுமொத்த அவன் கண்ட்ரோல். ஒருத்தன் திரும்பி சொல்றேன், இங்க நம்ம ட்ராப் பண்ணப்பட்டோம். ஒரு விஷயத்தினால ட்ராப் பண்ணப்பட்டோம்.
ஆனால் நமக்கு ஒரு சில பிரெயின் கூடிய ஒரு தோழி கிடைச்சா அந்த டோலி மூலியமா நம்ம என்ன ஆனோம் அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நம்ம கட்டுப்பாடு எடுத்து மேல போய் சாம்ராஜ்யத்துக்கு கிங்கா மாறிட்டோம். சோ இது பொறுக்காத பைத்தியக்காரன் எங்க இருந்து இந்த சோர்ஸ் போகுது அப்படின்னா மனிதர்கள் மூலியமா போகுது. இங்க இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை லாக் பண்ணி இதை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா இது என் கண்ட்ரோல்ல, அதாவது பணைய கைதின்னு கேள்விப்படுவீங்கல்ல, அந்த மாதிரி மனிதர்களை பணைய கைதியா வைக்க போறான் ஃபியூச்சர்ல. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்ல நம்மளை வச்சுதான் பேரம் பேசுவான். அதுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. நம்ம முன்னோர்களுக்கு நாமே சாப்பிடிச்சிடக்கூடாது. நமக்குன்னு அறிவு இருக்கு, சிந்திங்க. இது பெரிய மேட்ரு, ரொம்ப ஈஸியா அந்த ஒரு வீடியோல செய்ய முடியாது. அடுத்த சிந்திக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைன்னா ஆள்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்த சிந்திக்கலாம்.